நீங்க மணிக்கணக்கா உட்கார்ந்து படிச்சும் மறுநாள் விடிஞ்சதும் எல்லாமே மறந்து போயிடுதா? இதுக்காக கோவப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா இது 90% இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற காமனான ப்ராப்ளம் தான். ஆனா இதே பிரச்சனை ஜப்பான் நாட்டுல இருக்கிற ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவங்க எல்லா நாட்டு ஸ்டூடெண்ட்ஸை விட ஃபாஸ்டா லேர்ன் பண்றாங்க அண்ட் அத லைஃப் டைம் மறக்காமலும் வச்சுக்கிறாங்க. ஆனா எப்படி? காரணம் அவங்க படிக்கிற டிஃபரெண்டான ஸ்டடி மெத்தட்ஸ் தான். நம்மளாம் என்ன பண்ணுவோம்? புக்க திறப்போம், திரும்ப திரும்ப படிப்போம், ஆனா மறுநாளே மறந்து போயிடுவோம் இல்லையா? ஆனா அவங்க டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணி படிக்கிறதால அவங்களுக்கு படிச்சது எப்பயும் மறக்கிறதே இல்ல. சோ நான் இன்னைக்கு உங்களுக்கு ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்துற 8 ஸ்டடி மெத்தட்ஸ் பத்தி சொல்லி தர போறேன். இதை யூஸ் பண்ணி நீங்க எதையும் வேகமா மெமரி பண்ணிடலாம் அண்ட் அத லைஃப் டைம் மறக்காமலும் வச்சுக்கலாம். சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இப்பவே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹே பியூட்டிஃபுல் பீப்புள், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிரதர், நான் உங்க பிரதர். நம்பர் 1, ஆக்டிவ் ரீகால். கற்பனை பண்ணிக்கோங்க, 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் 1 மணி நேரமா ஒரு சாப்டரை திரும்ப திரும்ப படிக்கிறாரு, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்க்கெல்லாம் ஹைலைட் பண்ணி படிக்கிறாரு. ஆனா இன்னொரு ஸ்டூடெண்ட் ஃபிளாஷ் கார்டு வச்சு தனக்கு தானே क्वेश्चन கேட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு, ஏன்னா திரும்ப திரும்ப படிக்கிறதால எல்லாமே தெரிஞ்சிட்ட மாதிரி இருக்கு. ஆனா செகண்ட் ஸ்டூடெண்ட் திணறாரு, ஏன்னா மைண்ட்ல இருக்கிறத வெளியே கொண்டு வர்றது கஷ்டமா இருக்கு அவருக்கு. சரி நீங்க சொல்லுங்க, 2 பேத்துல யார் எக்ஸாம்ல அதிக மார்க் எடுப்பாங்க? அப்படி உங்களோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்னு இருந்துச்சுன்னா அது தப்பு. ஆக்சுவலி எக்ஸாம்ல அதிக மார்க் ஸ்கோர் பண்ணது ஃபிளாஷ் கார்டு வச்சு படிச்ச செகண்ட் ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா திரும்ப திரும்ப படிக்கிறதால உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கிற மாதிரி ஒரு போலியான பிம்பம் தான் கிரியேட் ஆகும். ஆனா உண்மையான லேர்னிங் அர்த்தம் நம்ம படிச்சதை நம்ம மைண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதுல தான் இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு முறை படிச்சு கான்செப்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதும் புக்ஸ க்ளோஸ் பண்ணிடணும், பிறகு படிச்சதை ரீகால் பண்ணணும். இதுக்காக நீங்க படிச்சதை எழுதி பார்க்கலாம், இல்லாட்டி மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கலாம். இப்படி ஒரு வாட்டி மைண்ட்ல ஸ்டோர் ஆனதை வெளியே அவுட்புட்டா எடுத்துட்டாலே பிறகு அது ஜென்மத்துக்கும் மறக்காது. அண்ட் இதத்தான் ஆக்டிவ் ரீகால்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஸ்டடி டெக்னிக்ஸை உங்க கிளாஸ்ல ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ உங்க டீச்சர் நேம் என்னன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இல்ல நான் தான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன்னா அப்போ மிஸ்டர் பிரதர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி இப்ப பார்க்கலாம் ஜாப்பனீஸ் யூஸ் பண்ற செகண்ட் ஸ்டடி மெத்தட், ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன். நீங்க உங்க தோட்டத்துல விதைகளை நட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு நீங்க ஒரே டைம்ல 5 பக்கெட் தண்ணியை ஊத்திட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த தண்ணிய மண்ணு அப்சர்வ் பண்ண முடியாம சேராகிடும் அண்ட் அந்த விதையும் வீணாகிடும் இல்லையா? பட் அதுவே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துனீங்கன்னா அப்போ அந்த செடி ரொம்ப நல்லா வளர்ந்து நிக்கும். உங்களோட படிப்பும் இதே மாதிரி தான். நீங்க ஒரே நாள்ல எல்லா சாப்டரையும் படிக்க ட்ரை பண்ணீங்கன்னா அது ஓவர்லோடா மாறிடும். படிச்சிடுவீங்க, ஆனா மைண்ட்ல ஸ்டோர் ஆகாம போயிடும். சோ எப்பயும் படிப்புக்கு நடுவுல கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப படிங்க. ஏன்னா நம்ம பிரெயின் அந்த இடைவெளியில நம்ம படிச்சதை மறக்க ஆரம்பிக்குது. இது உங்களுக்கு தப்பா தோணலாம், ஆனா இது நல்லதுக்கு தான். சோ என்ன பண்ணணும்னா, ஒரு சாப்டரை படிச்சு கம்ப்ளீட் பண்ணதும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கேப் விடுங்க. படிக்காம இருங்க, வேற எதனா ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. பிறகு ரிட்டன் படிக்க உட்காரும் போது கடைசியா படிச்சதை மனசுக்குள்ளே சொல்லி பாருங்க, ஞாபகத்துல இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பிரேக் எடுத்த அந்த 10 நிமிஷத்துல எதனா மறந்து போயிருக்கலாம். அதை திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வர ட்ரை பண்றப்போ இப்போ உங்க பிரெயினுக்கு அது ஏதோ இம்பார்ட்டன்ட் போல, இனி அதை மறக்க கூடாதுன்ற சிக்னலை எழுப்பி எப்பயும் மறக்காத மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கும். ஏன் நீங்களே கூட இதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, நேத்து படிச்சத இன்னைக்கு திடீர்னு கேட்டா சட்டுன்னு ஞாபகத்துக்கு வராது. காரணம் அந்த கேப் டைம்ல பிரெயின் அதை இரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். சோ அதனாலதான் கேப் விட்டு ரிட்டன் அதை ஒன்ஸ் படிக்கணும். இதுக்கு பேர் தான் ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. நம்பர் 3, எம்ப்ரேஸ் த ஹார்ட் பார்ட்ஸ். நீங்க இப்பதான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ எப்பயுமே ஒருத்தர் உங்க பின்னாடி சைக்கிளை புடிச்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தடுமாற்றம் இருக்காது, கீழே விழ மாட்டீங்க, நல்லா சைக்கிள் ஓட்டுவீங்க. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? ஆனா எப்பயும் ஒருத்தர் பின்னாடி புடிச்சுக்கிட்டே இருந்தா அப்போ உங்களால என்னைக்கும் சைக்கிளை ஸ்டடியா தனியா ஓட்டவே முடியாது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே விழுறதும் தடுமாறதும் தான் இங்க ரொம்ப முக்கியம் நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறதுக்கு. அதே போலதான் உங்க படிப்பும். எந்த சாப்டராவது படிக்க கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உண்மையை சொல்லணும்னா எந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டமா தோணுதோ அப்போ உங்க பிரெயின் ஸ்ட்ரெச் ஆகுது, வளருதுன்னு அர்த்தம். சயின்ஸ்ல இத டிசைரபிள் டிஃபிகல்டிஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்க ஸ்டடீஸ லாங் டர்ம்க்கு ஸ்ட்ராங் பண்ணும். நீங்க படிக்கிறது அப்படி ஸ்மூத்தா ஆட்டோ பைலட் மோட்ல இருந்துச்சுன்னா நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. சோ எப்பயும் எஃபோர்ட் போட்டு படிக்கிறது தான் அவ்வளவு சீக்கிரம் மறக்காம இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்க படிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா அப்போ நீங்க
நீங்க படிச்சதுல இருந்து குவிஸ் பண்ணுங்க. படிச்சதை யாருக்காவது சொல்லி கொடுங்க ஆர் எழுதி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க பிரெயினை ஹார்டா ஃபீல் பண்ண வைங்க. ஏன்னா இதுதான் உங்களை டாப்பர் லெவலுக்கு மேல எடுத்துட்டு போகும். நம்பர் 5, எக்ஸ்பிளைன் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். பிக் சயின்டிஸ்டான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு முறை சொன்னாரு, அப்படி ஒரு விஷயத்தை எளிமையா உங்களால விளக்க முடியலன்னா அப்போ உங்களுக்கு அது முழுசா புரியலன்னு அர்த்தம். அதாவது நீங்க லேர்ன் பண்ண விஷயத்தை மத்தவங்களுக்கு ஈஸியா புரிய வைக்க முடிஞ்சதுன்னா அப்போதான் நீங்க அதை முழுசா லேர்ன் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ஒரு தப்பு பண்ணுறாங்க. படிக்கிறாங்க, சொல்லி பாத்துக்கிறாங்க, பிறகு எனக்கே மெமரி ஆயிடுச்சுன்னு விட்டுடுறாங்க. பட் ஆனா யாருக்காவது சொல்லி தரணும் ஆர் டெஸ்ட் எழுதணும்ன்ற சிச்சுவேஷன் வர்றப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க அது உங்களுக்கு முழுசாவே தெரியலன்னு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க படிச்சதை மத்தவங்களுக்கு சொல்லி தரப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். உங்களுக்கு அதுல எல்லாமே புரிஞ்சிருக்கா இல்ல மிஸ்டேக்ஸ் எதுனா பண்றீங்களான்னு. அண்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றப்போ உங்க சொந்த வார்த்தைகளை வச்சு சொல்லணும். உதாரணத்துக்கு நீங்க காம்பவுண்ட் எஃபெக்ட் பத்தி படிக்கிறீங்கன்னா அப்போ நீங்க அதை சொல்லி கொடுக்கும் போது ஆர் நீங்களே சொல்லி பார்த்துக்கும் போது நீங்க படிச்சதை அப்படியே டெஃபினிஷன் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்காம இப்படி பண்ணி பாருங்க. ஒரு மரத்துக்கான விதை போடுறீங்க, அது மரமா வளர்ந்து பழம் தருது, பிறகு பழத்துல இருக்கிற விதைகள் விழுந்து புதுசா மரம் வளருது, இப்படியே ஒரு ஃபாரஸ்டே உருவாகுது. இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட்டுக்கான அர்த்தம்னு நீங்க படிச்சதை உங்க சொந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்லி பார்க்கணும். இப்படி பண்ணும்போது தான் உங்க தாட்ஸ் எல்லாமும் ஆர்கனைஸ் ஆகுது, உங்க புரிதல் இன்னும் தெளிவா மாறுது. அதனால எப்பயும் நீங்க படிச்சதை அப்படியே சொல்லி பார்த்துக்காம உங்களுக்கு புரிஞ்சதை வச்சு தோன்ற விதமா சொல்லி பாருங்க. நம்பர் 4, யூஸ் யுவர் ஆல் சென்சஸ். சிலர் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் வீடியோஸ் பார்த்தா தான் புரியும். இன்னும் சிலர் சொல்லுவாங்க நான் மத்தவங்க சொல்லி கொடுக்கறத காதால கேட்டாலே புரிஞ்சுப்பேன். இப்படி ஒவ்வொருத்தரும் எனக்கு இதுதான் வரும் அதெல்லாம் வராதுன்னு இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா நம்மளோட லேர்னிங் ஸ்டைல் இதுதான்னு சொல்லிட முடியாது. அது நம்ம படிக்க போற டாபிக்கை பொறுத்து மாறுமா. அண்ட் யார் முடிஞ்ச அளவு அவங்களோட 5 சென்சஸ்ல அதிகமானதை யூஸ் பண்ணி லேர்ன் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அது அவ்வளவு சீக்கிரம் மறக்காதான். ஏன்னா 5 சென்சஸும் கனெக்ட் ஆகுது நம்மளோட பிரெயினோட. உதாரணத்துக்கு நீங்க ஜியோகிராஃபி படிக்கிறீங்கன்னா அப்போ மேப்ஸ பார்த்தே ஆகணும், இது விஷுவல் லேர்னிங். அதே போயட்ரி படிக்கணும்னா அதோட உச்சரிப்பை கேட்டே ஆகணும், இது ஆடிட்டரி லேர்னிங். அதாவது நம்ம படிக்கிற விஷயத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம லேர்னிங் ஸ்டைல்ஸையும் மாத்திக்கணும். ஒரே ஒரு மெத்தட மட்டுமே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. முதல்ல ஏதாவது படிங்க, அப்புறம் அதே விஷயத்தை வீடியோல பாருங்க, பின்னாடி நீங்களே அதை பேசி சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. கடைசியா முடிஞ்சா அதை வரைஞ்சு பாருங்க. இப்படி சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி ட்ரெயின் ஆகுங்க. அதுல உங்க கண்ணு, காது, நாக்கு, கை எல்லாமும் யூஸ் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. இதனால நீங்க படிக்கிறது உங்க பிரெயின்ல டிஃபரண்ட் ஆங்கிள் ஸ்டோர் ஆகும். நம்பர் 6, த இல்லூஷன் ஆஃப் நவ்விங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதனா ஒரு டாபிக் பத்தி படிக்கிறப்போ உங்களுக்கு தோணும் இது ஏற்கனவே படிச்சிருக்கனே. அந்த படிக்க படிக்க தோணும் அட இது எனக்கு நல்லாவே தெரியும். பட் எக்ஸாம்ல எழுதணும்ன்ற டைம் வர்றப்போ தான் உண்மையிலே தெரிய வரும் அது எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துல இல்லன்னு. இதுக்கு பேர் தான் இல்லூஷன் ஆஃப் நவ்விங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி மெமரி பண்ணதை திரும்ப படிக்கிறப்போ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தோணும். ஆனா எக்ஸாம் அப்போதான் தெரிய வரும் அது நமக்கு உண்மையிலே தெரியலன்னு. யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவில் இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டையும் உங்க யூனிவர்சிட்டியில இருக்கிற ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கான ஆன்சர் யாருக்குமே தெரியல. ஆனா இதுல என்ன ஆச்சரியம்னா அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசரை டெய்லி போற வரப்போலாம் அவங்க பார்த்துட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் அது எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்கன்றது ஞாபகத்துக்கு வரல. காரணம் அதை யாருமே யூஸ் பண்ணதே இல்ல, அதனால அது உங்க நினைவுல ஸ்டோர் ஆகல. சோ நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் உங்க பிரெயின் பாக்குறதெல்லாம் நினைவுல வச்சுக்காது, அதை யூஸ் பண்றப்போதான் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கும். சோ இனி எது படிச்சாலும் எனக்கு தெரியும்பான்னு விட்டுட்டு போவாம அதை ஒன்ஸ் மனசு விட்டு சொல்லி பாருங்க ஆர் எழுதி பாருங்க. உங்க மைண்ட்ல இருந்து அதை வெளியே எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. அப்பனாதான் கன்ஃபார்ம் ஆகும் அது உங்க பிரெயின்ல ஸ்டோர் ஆகிருக்குன்னு. நம்பர் 7, யுவர் பிரெயின் இஸ் லைக் எ மசில். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதனா ஒரு டாபிக்கை மெமரி பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இப்படி பண்றவங்களால என்னைக்கும் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க பிரெயின் grow ஆகவே ஆகாது. உங்களுக்கு தெரியுமா நம்ம பிரெயின் வந்து ஒரு மசில் மாதிரி. நீங்க அதுக்கு ஹார்ட் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அப்போ அது grow ஆகும். உதாரணத்துக்கு நீங்க ஜிம் போறதுக்கு முன்னாடி உங்க மசில் இப்படி இருந்திருக்கும். பட் வெயிட் எல்லாம் தூக்கி மசிலுக்கு ஹார்ட் டாஸ்க் கொடுத்த பிறகு உங்க மசில் இப்படி
grow ஆகிருக்கும். இதே போலதான் உங்க பிரெயினும் ஒரு டாபிக் கஷ்டமா இருக்குன்னா அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுல இன்னும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் உங்க பிரெயினுக்கு ரொம்ப கஷ்டமான படிப்பும் ரொம்ப ஈஸியா மாறிடும். உங்க பிரெயினும் அதுக்கு ட்ரெயின் ஆகி grow ஆகும். இந்த ஒரு சீக்ரெட் டாப்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சோ கஷ்டமான சப்ஜெக்ட் மேல இனி அதிக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நம்பர் 8, மேக் மிஸ்டேக்ஸ். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியல. ஆனாலும் நீங்க கபடியா இருக்குமோன்னு நினைச்சு ஆன்சர் பண்றீங்க. ஆனா ஆன்சர் வந்து ஹாக்கி. நீங்க பண்ண ஆன்சர் தப்பு தான். ஆனா நீங்க தப்பு பண்ணிருந்தாலும் ஆன்சர் பண்ணீங்கல்ல, அதுதான் லேர்னிங்கான சரியான மெத்தட். அதாவது ஆன்சர் தெரியலன்னு நீங்க எதனா ஒன்னு யோசிக்கிறப்போ உங்க பிரெயின் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. இந்த ஸ்ட்ரகிள்க்கு பிறகு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை உங்க பிரெயின் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா ஞாபகத்துல வச்சுக்கும். உதாரணத்துக்கு நீங்க புதுசா ஒரு ஊருக்கு போறீங்க, அங்க வழி மாறி தப்பா எங்கனா போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இதனால உங்க பிரெயின் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும் சரியான வழியை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு சேர்றதுக்கு. பட் ஆனா செகண்ட் டைம் நீங்க வழி மாறி போக மாட்டீங்க. ஏன்னா உங்க பிரெயின் அந்த ஸ்ட்ரகிள் சமயத்துல நீங்க பார்த்த எல்லா பிளேஸையும் ஆல்ரெடி நல்லா ஸ்டோர் பண்ணிருக்கும். சோ இதை நீங்க உங்க படிப்புலயும் அப்ளை பண்ணி பார்க்கணும். நீங்க 1 மார்க் படிக்கிறீங்களா, அப்போ வெறும் கொஸ்டின் மட்டும் படிச்சு நீங்களே எது ஆன்சரா இருக்கும்னு யோசிச்சு தப்பா இருந்தாலும் ஆன்சர் பண்ணிக்கோங்க. பிறகு நீங்க பண்ண ஆன்சர் தப்புன்னு உங்களுக்கு தெரியும் போது அப்போ உங்க பிரெயின் உண்மையான ஆன்சரை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கும். இன்னொரு வாட்டி மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்னு. சோ இந்த ட்ரிக்க 1 மார்க் 2 மார்க் 5 மார்க்னு எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணி படிக்கலாம். முதல்ல கொஸ்டின் மட்டும் படிங்க. பிறகு நீங்களே அதுக்கு தப்பா இருந்தாலும் ஆன்சர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உண்மையான ஆன்சரை படிங்க. இதனால அது உங்களுக்கு எப்பயும் மறக்காத மாதிரி ஸ்டோர் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் ரொம்பவே நல்லா இருக்கும். சோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அப்போ வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.